அல்லாஹு அக்பர். மிகுந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த செல்வம் என்ற தலைப்பின் தொடராக சில திருக்குரான் ஹதீஸ் செய்திகளை நாம் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். 3வது அத்தியாயம் 92வது வசனம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானில் சொல்கிறான், எப்பா நீ ஹலாலாக சம்பாதிச்சிட்டா என்பதால் மட்டும் நீ ரிலீஃப் ஆகிட முடியாது, நீ தான தர்மம் செய்யணும்பா. இஸ்லாத்தின் அடிப்படை என்னென்னா, ஒருத்தர் ஹலாலாகவும் சம்பாதிக்கணும், அல்லாஹ் தந்த அந்த செல்வத்திலிருந்து என்ன செய்யணும், அவர் இம்மா ரசக் நாகும் அல்லாஹ் குரானில் சொல்லும்போது வக்கீமு சலாத்த ஆத்து ஜக்காத்த மிம்மா ரசக் நாகும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள், தொழுவார்கள், ஜக்காத்தும் கொடுப்பார்கள், அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லி காமிக்கும். இங்கே இந்த வசனம் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புவற்றை செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மை அடையவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ ஒரு நபித்தோட அல்லாஹுடைய தூதருக்கு இந்த வசனம் இறங்கிய போது பல்வேறு நபித்தோட உள்ளத்தில் என்னென்னமோ ஓடுது, காட்சி ஓடுது. என்னடா அல்லாஹ் சொல்லதான், நீங்கள் விரும்பியத்தை உங்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தில் ஏதோ ஒன்று விரும்பியதை, உனக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் இறைப்பாதையில் தர்மம் செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டானே அப்படின்னு என்ன பண்ணுற யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஸைத் பின் ஹாரிஸ் என்ன நபித்தோடு உங்களுக்கு தெரியும், ஸைத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க அப்படியே படுத்துக்கிட்டு இந்த வசனத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் ஒன்றும் பெரிய செல்வந்தன் ஒன்றும் கிடையாது, அல்லாஹ் இந்த செல்வந்தனுக்கு தான் கொடுக்கணும் பொதுவாக செல்வமும் இல்லை, நீங்கள் விரும்புவற்றிலிருந்து செலவு செய்யாதவரை நன்மையை அடைய முடியும்னு அல்லாஹ் சொல்லிட்டானே, அப்போ நம்ம ஏதாவது தர்மம் செஞ்சு ஆகணுமேனு யோசிக்கிறாரு. திண்ணையில் படுத்தவாறே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்க்குறாங்க அவங்களுடைய குதிரை, அவங்களுடைய வாகனம், சொந்த வாகனமாக இருக்கிற குதிரை கண்ணு முன்னாடி அப்படி காட்சி அளிக்கும். அப்போ படுத்துக்கிட்டே யோசிக்கிறாங்க, நம்மகிட்ட கொடுப்பதற்கு இந்த குதிரையை தவிர இதை ஒன்றும் இல்லை, வேறு என்ன தான் இருக்குது, அப்போ அந்த குதிரையை தர்மமாக செய்துவிட வேண்டியதான் என்று மனசில் ஆழமாக, அதாவது எப்படின்னா ஏனாதானம் நினைக்காம அல்லாஹ்வுடைய வசனத்தை மெய்ப்பிக்கணும், ஆகவே இந்த குதிரையை நம்ம தானமாக செய்துவிடலாம் என்று நினச்சிட்டு செய்கிறாங்க. மறுநாள் காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு, இரவு தூங்கிட்டாங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் அந்த குதிரையை கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டே வராங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் விரும்புகின்றவற்றை செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைய முடியாதுன்னு சொல்கிறான். இறை தூதரை, என்கிட்ட இந்த குதிரையை தவிர கொடுப்பதற்கு வேறு ஒன்றும் கிடையாது, ஏன்னா என்கிட்ட சிறந்த பொருள் இது ஒன்று தான் இருக்குது, ஆகவே இந்த குதிரையை நான் தர்மம் செய்கிறேன் என்று சொன்னபோது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானான்னு கேட்டாங்க. இவர் கேட்டுக்கொள்வானான்னு கேட்டு முடித்தும் அல்லாஹ் உடனே கது கபுலஹா மின்க, அல்லாஹ் நீங்கள் கொடுத்தவற்றை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டான், நீங்கள் செய்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் உடனடியாக பதில் அளிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க இரவு அந்த திண்ணையில் படுத்துட்டு அல்லாஹ்ட்ட பேசினாங்கல்ல, இறைவா நான் என்னுடைய குதிரையை உன் பாதையில் தர்மம் செய்கிறேன், இதை தவிர என்கிட்ட சிறந்த ஒன்றும் கிடையாது என்று சொன்னதை அல்லாஹ் வாங்கிட்டான். அல்லாஹ் வாங்கிட்டு உடனடியாக இறை தூதருக்கு செய்தி கொடுத்துட்டான். இதுபோல் ஸைத் பின் ஹாரிஸ் தன்னுடைய செல்வத்தில் குதிரையை கொடுக்க போகிறான்னு இவர் அல்லாஹ் என்னுடைய தர்மத்தை ஏற்றுக்கொள்வானான்னு கேட்டு முடிக்கவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கது கபுலஹா மின்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களது தர்மத்தை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான், உன் நன்மை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் நபி ஸல்லல்லாஹு சுப செய்தி சொன்னார்கள். அதே போல் இதே வசனத்தில் இன்னொரு சம்பவம், முக்கியமான சம்பவம் நடக்கு. ஃபஜ்ர் தொழுதுட்டு சகாபாக்கெல்லாம் குழுமியிருந்தாங்க. அந்த குழுவில் போய் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, உங்களை யாராவது அபு லம்லம்மை போன்று ஆக விரும்புகின்றீர்களான்னு கேட்டாங்க. அபு லம்லம் என்பவர் ஒரு நபி தோழர். அபு லம்லம்மை போன்று உங்களை யாராவது ஆக விரும்புகின்றீர்களா என்று கேட்டாங்க. யாரும் பதில் அளிக்கல சகாபாக்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அபு லம்லம் என்ற நபித்தோழர் 2 கால்கள் ஊனமான நபித்தோழர், அவரால் நடக்க முடியாது. அதனால் அமைதியாக சகாபாக்கள் பதில் சொல்லாமல் என்ன பதில் சொல்லன்னு தெரியாது அமைதியாக இருக்காங்க. இப்போ சொன்னாங்க, நேற்று இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம்
அபூ லம்லம் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? இறைவா, லன் தனலர் பிர்ர ஹத்தா துன்ஃபிக மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு விருப்பமானவற்றை நீங்கள் செலவு செய்யாத வரை நன்மை அடைய முடியாது அல்லாஹ் சொல்லிட்டான். இறைவா, நீயோ இந்த வசனத்தை பொதுவாக ஏழை பணக்காரன் என்று பாகுபாடெல்லாம் பொதுவாக இறக்கிட்ட. ஏன்ட்ட தர்மம் செய்வதற்கு எந்த விதமான பொருளாதாரம் என்னிடத்தில் இல்லை. ஆயினும் நான் என் கால்கள் ஊனம் என்ற காரணத்தினால் பலர் என்னை கேலி செய்திருக்காங்க, என்னை நையாண்டு செஞ்சுருக்காங்க. இவைகளெல்லாம் நான் சகித்து கொண்டிருக்கிறேன். நான் பொறுமையோடு இருந்தேன். அந்த பொறுமைக்கு உன்னிடத்தில் கூலி உண்டு தானே என்று நான் நம்புகிறேன் யா அல்லாஹ். ஆகவே என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால் அந்த பொறுமைக்கான கூலியையே நான் தர்மமாக செய்கிறேன் என்று அல்லாஹ்ட்ட பேசினார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தையை அப்படி கபூலாக்கிட்டான். என்ன ஒரு திறந்த உள்ளம், செல்வம் இல்லை, ஆனால் என்னை கால் ஊனம் என்று கேலி செய்தார்களே, அதை நான் மன்னிச்சிட்டேன். அதுக்கு நான் பொறுமையாக இருந்தேன், அதற்கு கூலி உண்டு, அந்த கூலியை தர்மமாக செய்கிறேன் என்று சொன்னார். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபூ லம்லமுடைய இந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நற்கூலி வழங்குகிறான் என்று சொன்னபோது சகாபாக்கள் அல்லாஹ்விடத்தில், இறைவா, அபூ லம்மை நீ மன்னிப்பாயாக, கருணை புரிவாய் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சகாபாக்களும் பிரார்த்தனை செய்தார்கள். அப்படின்றால் இஸ்லாம் எத்தகைய தூய மார்க்கம்! அது அழகிய பொருளாதாரத்தை நேசிக்கிறது. அந்த அழகிய பொருளாதாரம் ஹலாலாக இருக்க வேண்டும் நேசிக்கிறது. அந்த ஹலாலான செல்வத்திலும் நாம் தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. அந்த தர்மத்திலும் நீ சிறந்த தர்மமாக செய்யணும், உனக்கு பிடிச்சதிலே சிறந்ததை கொடுன்னு சொல்லுது. அதே போல் தர்மத்தை இன்னும் வலியுறுத்தி அதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கோபத்தை அணைக்கும்படி கேட்டுக்கிடுது. நாம் செய்கிற பாவங்கள் இருக்குல்ல, வினாடி நேரம் நமது கண்கள் நம்ம என்னென்னையோ தப்பு தப்பாக பார்ப்போம். நம்ம நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்போம். எல்லோரும் நாளாக அப்படி தான், நீங்கள் அப்படியும் எனக்கு தெரியாது. நம் கண்கள் தவறாக தான் பார்க்கு, ஆனால் நம்ம நல்ல மாதிரி அப்பாவியாக நிற்கிறோம். அப்பாவி மாதிரி சீன் போடுவோம். நம் கண்கள் பாவத்தை சுமக்கிறது. நமது நாவுகள் யாரை பற்றியோ உலகத்தையே பேசிட்டு அப்பாயமாக நான் என்ன செய்வோம், 2 உதடுக்கு நல்லா அடங்கி உள்ளே கிடக்கும். ஆனால் 10 சென்டிமீட்டர் இருக்கிற அந்த நாவு உலகத்தில் எல்லாவற்றையும் யாரை பற்றியும் தைரியமாக புறம் பேசும், அசிங்கமாக பேசும். நம்ம குறையை மட்டும் பேசவே பேசாது. அப்போது நமது நெஞ்சங்கள், இதயங்கள் இருக்கலாம், இதயங்களை அடுத்தவனை தப்பாக நினைக்கி மனசுக்குள்ள வேறு தவறான அசை போடுது. எல்லாம் பாவச்சுமையில் ஏறிக்கிட்டே வருது. அல்லாஹ் நாடினால் அவன் கோபத்தை நம்மீது இறக்குவதற்கு நமது பாவ சிந்தனைகளே போதுமானதாக இருக்குது, நம்ம பாவகரமான பார்வைகளே போதுமானதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் தர்மம் செய்யுங்கள். நீங்கள் தர்மம் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யுங்கள். அது அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைத்து எப்படி நீர் நெருப்பை அணைப்பது போன்று, நீர் நெருப்பை அணைத்து விடுவதை போன்று தர்மங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைத்து விடுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொன்னார்கள். ஆகவே கண்ணியமிகு அல்லாஹ்வுடையார்களே, நம் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை ஈட்டணும். அது நம்மீது கடமை. அது ஹலாலாக இருக்கணும். அந்த ஹலாலான செல்வத்தை வாங்கிட்டு அப்படி இருந்து விட முடியாது. அதை என்ன செய்யணும்? தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்யணும். எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டால், அதில் நம்மிடத்தில் சிறந்ததை கொடுக்கணும். அவங்கள்ட்ட பெஸ்ட்டு அவங்கள்ட்ட கொடுக்கணும். நல்லதெல்லாம் எடுத்து வச்சு கழிவுத்திக்கு தர்மம் செய்வதில்லை. அது சிறந்த தர்மம் கிடையாது. நன்மை அடைய முடியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். அதுபோல் நாம் வலதுகரம் கொடுப்பது இடதுகரம் அறியாமல் தர்மம் செய்யணும் அப்படின்லாம் சொல்லப்படும். சில நேரத்தில் பகிரமாக தர்மம் செய்யுங்கள், சில நேரத்தில் ரகசியமாக தர்மம் செய்யுங்கள் எல்லாம் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடையார்களே, நம்ம வாழ்க்கையில் நாம் பொருளாதாரத்திற்காக பயங்கரமான ஓட்டம் ஓடுறோம். நம்ம ஓட்டமே ஃபுல்லாக பொருளாதார திடலாக தான் இருக்குது. ஆனால் அந்த பொருளாதாரத்தை இறைப்பாதையில் செலவு செய்யாது இருந்து போனால் என்ன ஆகும்? அல்லாஹ் 9 சூரா தௌபா 34 வசனம், தக்னிசூன தகப வல் ஃபில்லத் வலா தன்ஃபிகு ஃபி சபீலில்லாஹி ஃபபஷ்ஷிர்ஹு பி அதாபில் அலீம். அல்லாஹ் சொல்லலாம், எவர்கள் பொன்னையும் வெள்ளியும், அதாவது செல்வத்தை சேர்த்து வச்சுட்டு அவற்றை அல்லாஹின் பாதையில் செலவிடவில்லையோ, அல்லாஹ் சொன்னான், அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நபியை நீங்கள் நன்மாராயம் கூறுவீராக. என்ன சொல்கிறான்? தங்கம் வெள்ளிலாம் வாங்கியாச்சு, எல்லாம் சம்பாதிச்சாச்சு, எல்லாம் ஹலாலான சம்பாத்தியம் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த காசும் நமக்கு ஹலாலாக இருக்கணும், டெபாசிட்டாக இருக்கணும்னு சொன்னால் நாம் சதக்கா, ஜகாத், சதக்கத்துல் ஜாரியா என்று தர்மத்தை வகை போட்டு இஸ்லாம் சொல்லுது. இவைகளை செய்யாதவரை அல்லாஹ் தான் சொல்லிட்டான், நீங்கள் பொன்னையும் வெள்ளியும் சேமித்து வைத்துக்கொண்டு அவற்றை இறைப்பாதையில் செலவிடவில்லை என்று சொன்னால்
அவர்களுக்கு சுப செய்தி நற்செய்தி சொல்லுங்கள், நோவினை தரும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். கடுமையான வேதனை காத்திருக்கிற அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஆகவே நம் வீட்டில் குறிப்பாக பெண்கள்கிட்ட தான் இது சும்மா சொல்லணும். எம்மா காசு பணம் சம்பாதிக்க அண்டை பிடிங்கி கம்மல் மோதிரம் அதெல்லாம் சேர்த்து பெருசு இல்லை, ஜக்காத்தை கணக்கு போட்டணும். ஜக்காத்தை 11 பவுனுக்கு மேலே 87 கிராமுக்கு மேலே போச்சுன்னா ஜக்காத்து கடமையாயிரும். அதுக்கு பிறகு நான் ஹலாலாக சம்பாதிச்சதே நீ ஜக்காத்து கொடுக்கணும் ஹராமாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் யார் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ செல்வத்தின் மூலமாக, அல்லாஹ் தந்த செல்வத்தின் மூலமாக, அல்லாஹ் நாம் கொடுத்தவற்றிலும் திருக்குரான் பேசுது. என்ன, நாம் கொடுத்தவற்றிலிருந்து நீ வாங்கின தங்கப் பொருட்களுக்கோ வெள்ளி பொருட்களுக்கோ ஜக்காத்தை செலுத்தவில்லை என்று சொன்னால் அவற்றை உருக்கி அவற்றை விழாப்புறத்திலும் நெற்றிலும் பலமாக சூடு போடப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், எப்போ காஃபிர்கள்ட்ட நிறைய செல்வம் இருக்குங்க நீயாம ஆச்சரியப்படுத சொல்லிட்டு அல்லாஹ் இங்கே பாருங்கள். அவர்கள் இதே சூரா தௌபால 54, 55 அவர்கள் செலவுகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதை அவர்களுக்கு தடுத்து அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அவர் நிராகரித்தார்கள். யாரே இந்த காஃபிர்கள் என்பதற்காக அல்லாமல் அவங்க காஃபிர் ஆகலை. மேலும் சிலர் வாரான், எப்படி இந்த முனாஃபிக்கை பற்றி அல்லாஹ் பேசும்போது சொல்லுவான், மேலும் அவர்கள் சோம்பேறிகளாக அன்றி தொழுகைக்கு வருவதில்லை. அவனுடைய பண்பு என்னென்னா, காசு பணம் இருக்குது, பேருக்கு ஈமான் இருக்குது, அங்கே எப்படி பள்ளியாசுக்கு வருவான் அப்படின்னா சோம்பேறிகளாக அன்றி வருவதில்லை. அவர்கள் செலவு செய்கிறார்கள், எப்படி வெறுப்பு அடைந்தவர்களாக அன்றி செலவு செய்வது கிடையாது. வழி இல்லாமல் செலவழிப்பான், பிசுக்கி கையை விட்டு என்ன செய்வான், வேறு வழியின்றி செலவு செய்வார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு, அவர்கள் செல்வங்களும் அவர்களது மக்களும் உங்களை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். அவனை பார்த்து, அப்பா அவன்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, பந்தாவாக இருக்கான்னு நீங்கள் ஆச்சரியப்படுத்த வேண்டாம். அவற்றை கொண்டே உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் வேதனை செய்யவும் மறுமை அதை மறுத்த நிலையிலே அவர்கள் உயிர் பிரிவதையும் அல்லாஹ் நாடுகிறான். பார்த்தீங்களா, அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க. எதுக்கு தெரியுமா அந்த சான்ஸ் அவனுக்கு கொடுக்கப்படுது? அவனுக்கு அதை கொண்டே வேதனை செய்வதற்கும், அதை கொண்டே அந்த செல்வத்தை கொண்டே வேதனை செய்வதற்கும். எப்படி வேதனை வேறு சிம்பிள் சொல்லட்டுமா, புரிகிற மாதிரி. ஒருத்தர் நிறையா சம்பாதிக்கிறார் லட்சக்கணக்கில், வீட்டில் ஒரு பிள்ளை தரதலையாக வந்துட்டால் போதும். ஒரு பிள்ளை தரதலையாக வந்து அப்போ சம்பாதிச்ச பிள்ளை கண்ணு முன்னே தண்ணி அடிச்சுட்டு கண்ணு முன்னே பைக்கில் தரமாராக போயிட்டு என்ன ஊரெலாம் போய் சுற்றிட்டு டெய்லி 2000 ஹோட்டலில் தின்னுட்டு வந்து நிற்பான். அப்போ கண்ணு முன்னாடி சம்பாதிச்ச காசு இருக்குன்னு வேதனையாக தான் இருக்கும், சம்பாதிச்ச பலனை அடைய முடியாது. அல்லாது அதை கொண்டு உலக வாழ்க்கையிலே நாம் வேதனை தரவும் அதை மறுத்த நிலையில் அவர்கள் உயிர் பிரிவதையும், அல்லாவை குஃப்ரான நிலையில் உயிர் பிரிவதையும் அல்லாஹ் நாடுகிறான். அதனால் காஃபிர்களுடைய பொருளாதாரத்தை பார்த்துட்டோ அவன்கிட்ட இருக்கிற செல்வங்களை பார்த்தோ அவனுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து நீங்கள் நினைஞ்சிட வேண்டாம், ஆச்சரியம் அடைய வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த செல்வத்தை நாம் போதுமானதாக ஆக்கி கொண்டு வரணும். போதுமான செல்வமும் போதுன்ற மனதையும் இறைவா தருவாயின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. உங்கள் யார் செல்வந்தன்? போதுமன்ற மனமுடையவன் நான் செல்வந்தன். ஆகவே செல்வத்தை தேடணும், ஆனால் எப்படி இருக்கக்கூடாது, அல்லாஹ் சொன்ன மாதிரி ஹத்தா ஜுருத்துமுல் மக்காவிர், மன்னரையை அடைவரை அவன் ஆசை அடங்காது. அந்த மாதிரி ஓடி பைத்தியகாரத்தனமாக நினைச்சக்கூடாது, செல்வத்தை தேடிடக்கூடாது. அந்த செல்வத்தை தேடுவதிலும் ஏன்னா மார்க்க ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுது. இந்த ஹாஃபிலுன்னு ஹுதுது இல்லை, அல்லாஹ்வுடைய வரம்புகளை பெறும் சொல்லும்போது எல்லாத்தையுமே லிமிட் வச்சுருங்க, எல்லாத்திலுமே லிமிட் இருக்குது. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம செல்வத்தை ஹலாலான முறையில் சம்பாதிக்கும் பாக்கியத்தை தருவானாக. அந்த சம்பாத்தியத்தை ஹலாலான முறையிலே தர்மம் செய்யும் பாக்கியத்தை தருவானாக. அதை கொண்டு நாம் நமது மன்னரை வாழ்க்கைக்கு தயார் செய்யணும். எப்படி? அந்த செல்வத்தின் மூலமாக சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தர தர்மங்களை விட்டுட்டு போகணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்னரை வாழ்வில் 3 விஷயங்கள் தான் அவனை பின்தொடரும், பாக்கி எல்லாம் வெளியேறும். நமது உறவுகள் வெளியேறும், நம்ம செல்வம் வெளியே போயிடும், நாம் செஞ்ச நல்லர்கள் மட்டும் வரும். அந்த செல்வத்தின் மூலமாக செஞ்ச நல்லர்களில் மூன்றில் ஒன்று என்னது, 3 தொடர்ந்து வருதில்லை. ஒன்று என்னது? ஒன்று சாலிகான பிள்ளைகளின் பிரார்த்தனை, மற்றொன்று பயனுள்ள கல்வி, 3வது சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தர தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நிரந்தர தர்மங்களை பூமியில் விடணும். நம் செல்வங்கள், நீர்நிலைகள், மருத்துவமனைகள், கல்வி கூடங்கள், காசு கொடுத்து 50 மரக்கன்று வாங்கி நடலாம். இன்னும் நிறையா இருக்குது. சதக்கத்துல் ஜாரியாக்களை என்ன செய்யலாம், நிரந்தரமான நில அறக்கட்டளைகளை உருவாக்கிட்டு போகலாம். அதன் மூலமாக ஏழைகள், தேவைப்படும் மக்கள், பலகீன மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தேவையுள்ள மக்கள், விதவைகள், அனாதைகள், சிறைப்பட்டோர், கடன் போட்டோர் என்று
எல்லோருமே பயன்பெறுகிற பாக்கியமிக்க ஒரு காரியத்தில் நாமும் பங்கெடுத்து சதக்கத்தில் ஜாரியாத்தை விட்டுட்டு போகணும். ஆகவே இந்த செல்வம் என்பது எப்படி நிற்கணும்னு கேட்டால் மௌத்துக்கு பிறகு நமக்கு பயனளிக்கக்கூடிய செல்வமாக ஆக்கணும். மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முக்கியமான 5 கேள்வி இருக்குது. அதில் ஒன்று தெரியுமா, நீ எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவழித்தாய், நல்ல கேள்வி கேட்பான். இந்த கேள்விக்கு விடை அளிக்காமல் நமது பாதங்கள் ஒரு அங்கலும் மறுமை நாளில் நகராது. எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஆடைகள் இல்லாமல் நிர்வாணிகளாக இருப்பீர்கள், உங்கள் காலில் காலணிகள் இருக்காது, விருத்த சேனம் செய்யாமல் இருப்பீர்கள், தலைக்கு மேலாக சூரியன் அல்லாஹ் நாடிய தூரத்தில் நிறுத்தி விடுவான். இப்போது அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ப வேர்வையிலே நினைந்து கொண்டு வெறும் வெட்ட வெளியில் இருக்கிற அந்த நாளில் கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வி குறிப்பாக நீ எவ்வாறு சம்பாதித்தாய், எந்த பாதையிலே செலவழித்தாய் என்று கேட்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் உங்கள் அந்த பாதங்கள் ஒரு அங்கலும் நகராது என்று சொன்ன அல்லாஹ் உடையார்களே, எப்படி சம்பாதித்தாய்? ஹராமாய் சம்பாதித்தால் அங்கே கேள்வியில் அவன் விடை முடிஞ்சிடும், அவன் நரகத்துக்கு போயிட வேண்டிதான். அவன் ஹலாலாக சம்பாதித்தால் அடுத்த கொஸ்டின் எப்படி செலவழித்தாய் என்ற பொழுது, நான் யாருக்கும் கொடுக்காது, சதக்கா செய்யாது, சதக்கத்தில் ஜாரியா செய்யாது, சேமித்து என் சந்ததிகளை நாம் நல்ல சுகமாக நானும் அனுபவித்தேன், சந்ததிகளை அனுபவிக்க வைத்தேன் என்று சொன்னால் அவர்களும் மறுமை நாளை துர்பாக்கியசாலிதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் இந்த செல்வத்தை கொண்டு அந்த துஆ இருக்கல, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார், இம்மையில் சிறந்த வாழ்வையும் மறுமையில் சிறந்த வாழ்வையும் தருவாய் என்று சொல்லியிருக்கான். ஆக இறைவா, இம்மையில் சிறந்த செல்வத்தையும் அதை கொண்டு என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கும் மன்னரை வாழ்க்கைக்கும் நான் நல்லறங்கள் நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியமிக்க செல்வத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.